இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். தெரியாம ஏதோ ஊர்ல இருந்து வராம போல லூசு பண்ணி ஒரு காலேஜ் அப்ளிகேஷனுக்கு கூட வந்து அப்பனை எப்படி திட்டுறாங்க தெரியுமா? இப்போ நீங்க இங்க ஒரு இன்டர்வியூக்கு வரீங்க, வந்தவொடனே எங்க இன்டர்வியூ நல்லா பண்ணா வேலை கிடைக்குமா கேப்பீங்களா மாட்டீங்களா? அந்த எண்ணத்துல தாங்க நான் அட்மிஷன் கேட்டேன். ஆபீசர் கிட்ட கேக்குற கேள்வியே அது. 4 வருஷம் தானா? 4 வருஷமா இந்த கோர்ஸ் படிச்சா என்ன வேலை கிடைக்கும்? அவனா வேலை கொடுக்க ஒரு தகப்பனா எனக்கு அந்த கவலை இருக்குமா இருக்காதா மக்கள்? படிச்சா வேலை கிடைக்குமா? என்ன வேலை கிடைக்கும்? என்ன salary கிடைக்கும்? அவரா போட்டு கொடுக்க போறாரு அந்த பேக்கேஜ். குட்டி ஸ்கோப்புங்கிறத அவர் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கேட்டுக்கிட்டாரு. நம்ம சீரியல் பண்றோம்ல, டக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அப்படி வளவளத்து தானே சொல்லணும். அதனால அப்படி போய் 4 வருஷம் தானே இந்த கோர்ஸ் பேர் ஃபுல் ஃபார்ம் கேக்குறாரு உள்ள போய் ஏஐக்கு ஃபுல் ஃபார்ம். ஒன்றும் தப்பு இல்லம்மா, அவங்க அப்பா கேட்ட தப்பு இல்லை. நானா இருந்தா இதை விட இன்னும் 4 மடங்கு கேட்டிருப்பேன். டெடிகேட்டட் டு ஆல் தகப்பன்ஸ். நான் கேட்டது தப்பா இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க. 11th என்ன குரூப், எந்த ஸ்கூல் எல்லாமே நான் தான் சூஸ் பண்ணேன். அவருக்கு வந்து நான் என்ன கோர்ஸ் எடுக்க போறேன்? அது பெரிய படிப்புங்க, பெரிய படிப்பு. அவ்வளவுதான். இப்போ இது சொல்லும் போது எல்லாரும் சிரிப்பாங்க, இவனா இவனுக்குலாம் அது மூஞ்சிக்கே இப்போ அப்படியே டிராயிங் பண்ணிட்டு இருந்தேனா, அப்பா பாருங்க பாருங்கன்னு அவர் வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு. என்ன நீங்க என் டிராயிங்கோட வண்டி ஓட்டுறதா முக்கியமான பிடிச்சி மூஞ்ச திருப்பிட்டேன். லாரி வந்து இந்த பாக்குறேன்டா அப்படின்னு இப்படி நான் பார்த்துட்டு திரும்பி பார்த்தா லாரி, ஒரு பெரிய லாரி, டிராக்டர் லாரி ஒன்று இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அந்த டிராக்டருக்குள்ளார எங்க வண்டி போகுது. நான் ஒரு பயத்தோட நிப்பேன். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த பயம் அந்த போல அந்த இடிச்சது. ஏன்னா ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் முட்டிருக்கோம். அன்னைக்கு செத்துந்தோம்னா, இவங்க பயந்துருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையோட உச்சக்கட்ட ஒரு நெகட்டிவா அந்த சம்பவம் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க இந்த ட்ராமாங்கிறாங்களே, அந்த ட்ராமா வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, எப்படி வந்துருவாங்கன்னு தெரியும் நல்லபடியா. ஆனா அந்த ஒரு 2 மணி நேரம் வந்து நான் என்ன அறியாம அங்க இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் போய் நான் நிக்கிறேன், என் கண்ணில் தண்ணி வருது. அவங்க சொன்ன அந்த விஷயம் என்னன்னா, நான் உன்னை நம்பி வந்திருக்கேன், நான் ஒரு ஏரியால போய் கரை சேர்ற வரைக்கும் தயவு செஞ்சு என்னை விட்டுறாத. இன்னைக்கு வந்து நம்ம கூட வந்து 2 ஸ்பெஷல் பீப்புள் இருக்காங்க. We have a great dad and a very beautiful daughter. Dad வந்து ஒரு ஆக்டர் ராஜ்கமல் with us and his daughter Lara with us. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்கள் வந்து இப்போ அந்த டேட் அண்ட் டாட்டர் காம்போ பார்க்குறப்போ செம்ம ப்ரிட்டியாக க்யூட்டாக இருக்கு. அந்த அட்மிஷன் திங் அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாங்க, நீங்கள் வந்து டேடோட ஃபீலிங்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக அது நானும் அக்ரி பண்ணுவேங்க அவங்க ஃபீலிங்னு. இல்லை அது ஃபீலிங்னு இல்லை, அப்போ தான் உள்ளேருந்து வந்தோம். நான் ஏதோ உள்ள ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணிட்டதா நினச்சி நான் வந்துட்டுருக்கேன். வந்தோடனே இவங்க என்ன ஆரம்பித்தாங்க, என்ன பண்ணீங்க நீங்கள் உள்ளார, எதுக்கு நீங்கள் இத்தனை கேள்வி கேட்டீங்க அப்படின்னாங்க. டேய் என்னடா AI ஃபுல் ஃபார்ம் என்ன? ஆர்டிஃபிஷியல் Is that a question? அட்மிஷன் ஆபீஸர் கிட்ட போய் அது இல்ல, இங்க பாருங்க, இவங்க உள்ள போய் படிக்கிறேன்னு சொன்ன படிப்பு AI/DS. பார் இல்லப்பா, அது and D. AI/DS. அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும் AI/DS-னா? AIDS வருமா? என்னங்க ஒத்துக்கிறீங்க நீங்களும்? இப்போ நான் கன்ஃபியூஸ் ஆனது கரெக்ட்டா தப்பா? AI/DS-னா AIDS ஆச்சே, அது எப்படி அது சம்பந்தப்பட்ட படிப்பா? இவ மெடிக்கல் படிக்கலையே. AI/DS. ஆனா நீங்க என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட, நான் பெருசா படிக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட வந்து AI/DS படிக்க போறேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தோணும்? சரி ஏதோ மெடிக்கல் படிக்க போறாப்ல. இங்க இருந்து ஆரம்பிச்சது தான். நான் உன்ன கேட்டா எவ்வளவுங்க காசு, எத்தனை வருஷங்க படிக்கணும், படிச்சா வேலை கிடைக்குமா? அது கேரண்டீடா நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. கேள்வி வந்து ஒரு அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா தப்பா? அட்மிஷன் இப்போ ஆபீஸரா நீங்க வேலை இங்க ஒரு கொடுக்க இன்டர்வியூக்கு போறாரு. வரீங்க, வந்தவொடனே எங்க இன்டர்வியூ நல்லா பண்ணா வேலை கிடைக்குமா கேப்பீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா. அந்த எண்ணத்துல தாங்க நான் அட்மிஷன் கேட்டேன். ஆபீஸர் கிட்ட கேக்குற கேள்வியே அது. அவர் ஏதோ ஒரு ஆபீசர், நாளைக்கு அவர் பிரின்சிபாலுக்கு சொந்தக்காரரா இருக்கலாம், அவரு மேல கீழ சேர்மனுக்கு. பாக்குறாரு. ஏன்னா யூசுவலி பேரண்ட்ஸ் வரும்போது ஃபீ எவ்வளவு கேட்பாங்க, ஸ்கோப் இருக்கா கேட்பாங்க. படிச்சா வேலை கிடைக்குமா? என்ன வேலை கிடைக்கும்? என்ன salary கிடைக்கும்? அவரா போட்டு கொடுக்க போறாரு அந்த பேக்கேஜ். குட்டி ஸ்கோப்புங்கிறத அவர் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கேட்டுக்கிட்டாரு. நம்ம சீரியல் பண்றோம்ல, டக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அப்படி வளவளத்து தானே சொல்லணும். அதனால அப்படி டீட்டெயில்டா இருக்கட்டுமே நான் வளர்த்து கேட்ட அந்த கேள்வியை சும்மா ஜாலியா ஒரு வீடியோ எடுத்தேன். எப்பவுமே நாங்க கண்டென்ட்டுக்காக ரெடி பண்ணிலாம் எடுப்போம், ஆனா அப்படிலாம் பண்ணாம சும்மா செல்ஃபி That வச்சு was not even scripted. உண்மையாவே நான் மூஞ்சி முடி திட்டிட்டே நடந்துட்டு வந்துட்டு இருந்தேன். சத்தியமா திட்டின வீடியோ தான் அது. பிளான்டு வீடியோ எடுக்கணும்லாம் எடுத்தது இல்லை. சரி நான் நெக்ஸ்ட் டே வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அடுத்த நாள் ஐ கீப் ஆன் மார்க் ஆல் டெலிட் பண்ணிக்கிட்டே வரேன். அப்போ இதை பண்ணும்போது அப்போ ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5:30 மணி இருந்துச்சு. சரி இன்னைக்கு சாயந்தரம் ஏதாவது போடணுமே, இதை போட்டு விடுவோம் அப்படின்னு அப்பா பொண்ணுன்னு போட்டு விட்டு, நம்ம மதிப்புக்குரிய முதலமைச்சர் தளபதி விஜய் சாரோட சாங், இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் ஜனநாயகன்ல, கண்ணே மணியேன்னு பொண்ணு தானே, அந்த சாங்கை பேக்ரவுண்டில் வச்சு போட்டு விட்டு நான் மறந்துட்டேன்.
ஒரு மணி நேரத்துல பார்த்தா ஃபோன் கால்ஸா வருது. என்னங்க எந்த காலேஜ் படிக்க போறாப்புல, காலேஜ் படிக்கிற பொண்ணு இருக்கா அப்படின்னு. அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தா அது 5.5 மில்லியன். என்னங்க இது அப்படின்னா, சரி அப்பதான் எனக்கு தெரியுது எல்லா அப்பாக்களுக்கும் அது கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு அப்பா கிட்டத்தட்ட ஒரு 5000 கமெண்ட். அதுல அந்த 5000த்துல ஒரு 4500 பேரும் அப்பாக்கள் தான். நான் ஒன்றும் தப்பு இல்லைம்மா, அவங்க அப்பா கேட்ட தப்பு இல்லை, நானா இருந்தா இதை விட இன்னும் 4 மடங்கு கேட்டிருப்பேன். அப்படிதான் அது ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இங்க இன்டர்வியூ அளவுக்கு ஒரு ரீல். அப்ப பாருங்க, ஒரு ஸ்கோப்பே வந்து இவ்வளவு எலாபரேட்டா கேக்குறாரு. அப்ப நீங்க எதனா பெர்மிஷன் கேக்குறப்ப அப்பா எப்படி? பர்மிஷன் கேட்க ஈஸி தான். அதெல்லாம் வீட்டில் ஸ்ட்ரிக்ட் எல்லாம் கிடையாது. இங்கே வேணா போ, இந்த டைமுக்குள்ளே வீட்டுக்கு வந்துரு, சேஃப் ஆயிரு, அவ்வளோதான். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பார்த்துரு, யூ நோ யோர் லிமிட்ஸ், அவ்வளோதான். 2 பேருமே வீட்டில் வந்து அந்த விஷயத்தில் பவுண்ட்ரிஸ் கரெக்டாக லிமிட் உனக்கு தெரியுங்கிற ட்ரஸ்ட் 2 பேருமே மேலே வச்சுருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்டை நம்ம ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுங்கிற அந்த கான்சியன்ஸும் எனக்கு இருக்குது. ஸோ பெர்மிஷன் வாங்குறதெல்லாம் ஈஸி தான். இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வீட்டில். பெர்மிஷனே கிடையாது. பிரச்சனை இருக்காது. வெளியே போயிட்டு அப்பா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வந்திருக்கேன், ஹாய், அவ்வளோதான். ஜிபே 1000 rupees, ஃபோன் பே ப்ளீஸ் சென்ட் அப்படின்னு வரும். இப்பெல்லாம் அது கூட வருது, அமௌண்ட் மட்டும் வருது 300 500 அப்படின்னா உடனே அதை பண்ணி விட்டுறணும். சரி, என்னன்னா பிள்ளைங்க நம்ம மூலமா பூமிக்கு வந்தவங்களே தவிர அவங்கள வந்து முழுக்க அப்படியே 24 மணி நேரமும் அப்படி முடிய பிடிச்சி கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் அப்பாவே என்னை அப்படி கொண்டு வரல. அப்போது அவரே இத்தனை வருஷம் முன்னாடி அப்படி இருந்திருக்காருங்கும் போது நான் வந்து நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். நீ தண்ணி அடித்தா என்ன, இன்றைக்கி பொண்ணுங்க பசங்கன்னு ஒன்றும் பிரிச்செல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நீ தண்ணி அடித்தா உனக்கு இந்த பிரச்சனைகள் வரும், நீ தம் அடித்தா இந்த பிரச்சனைகள் வரும், நீ இதெல்லாம் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தால் உன்னோட கேரக்டரைசேஷன் இப்படிலாம் பார்க்குங்கிறத ரொம்ப ஒரு 7-8 வயசு அவங்களுக்கு ஆகும் போதே நான் அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது பண்ணாத அப்படின்னு என் வீட்டில் எதுவுமே கிடையாது. இது பண்ணால் இது கான்சிக்வன்ஸ், நீ டிசைட் பண்ணிக்கோ. ஸோ இட்ஸ் அப் டு மீ. இப்போ மோஸ்ட்லி அதை எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஸோ அந்த தெளிவை நான் டே 1லேருந்தே கொடுத்துட்டதால அவங்க வந்து சூப்பர் கூலாக இருக்காங்க. எது தேவை எது தேவையில்லைங்கிறத எங்களை விட பெட்டராக அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே ஒரு அக்கேஷனுக்கு போகலாம், இது இன்னைக்கு தேவைப்படாதுப்பா விட்டுருங்க அப்படிங்கிறது, இல்லைடா நீ இதுக்கு போயிட்டு வாடா, இல்லைப்பா வேண்டாம் அப்படிங்கிறதுல அவங்க செம்ம செட்டி பிள்ளை கெட்டி பிள்ளை. நம்ம வந்து லவ் லைஃபோ இல்லை மேரிட் லைஃபோ வித்தியாசமாக இருக்கும். ஆனால் குழந்தைங்கன்னு ஒன்று வந்துட்டாங்கன்னா அவங்க அந்த லைஃப் வந்து வேறையாக இருக்கும்ல. ஹவ் வாஸ் யோர் லைஃப் பிஃபோர் லாரா அண்ட் ஆஃப்டர் லாரா? டோட்டலாக இப்படி திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா அதுக்கு முன்னாடி பயங்கர கோவக்காரன், அடிக்கிறது, முதல்ல அடிச்சுட்டு தான் முதல்ல பேசுறது ஊர்க்காரங்க, அந்த மாதிரி ஒரு என்ன. இப்போ இது சொல்லும் போது எல்லாரும் சிரிப்பாங்க, இவனுக்குலாம் அது மூஞ்சிக்கே அப்படியே இப்படி ஆயிட்டாரியா அப்பா. அது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஒருத்தர் அடித்தாலோ அவங்க திருப்பி என்ன அடிக்க வந்தாலோ இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்போ ஒரு பாப்பா இருக்காளே, அவள் வந்து இந்த பிரச்சனைகள்ல அவள் பாதிக்கப்படுவாளேன்னு யோசித்த நாள்லேருந்து எங்கேருந்து என் கூட இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, எங்கேருந்து உனக்கு இவ்வளோ பொறுமை, எங்கேருந்து இவ்வளோ சாந்த குணம் வந்துச்சுன்னா அந்த இங்கேருந்து தான் வந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து டெலிவரிக்கு உள்ளே போயிட்டாங்க, லதா உள்ளே போயிட்டாங்க, ஆப்ரேஷன் நல்லா தெரியும், அப்போலோ ஹாஸ்பிட்டலு கடனை உடனே வாங்கி அங்கே கட்டியாச்சு, எப்படி வந்துருவாங்கன்னு தெரியும் நல்லபடியாக. ஆனால் அந்த ஒரு 2 மணி நேரம் வந்து நான் என்ன அறியாமல் அங்கே இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் போய் நான் நிற்கிறேன், கண்ணில் தண்ணி வருது, ஏன்னா யாரோ ஒருத்தர் வரப்போகிறாங்கன்னு. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே அப்போ டக்குன்னு கூப்பிட்டு திரும்பினா கையில் ஒருத்தங்களை கொடுக்குறாங்க, இத்தனை ஒன்றுக்கு இருக்காங்க அவங்கள அப்படியே பார்க்குறேன், அவங்க என்ன பார்க்குறாங்க. அவங்க சொன்ன அந்த விஷயம் என்னன்னா, நான் உன்னை நம்பி வந்திருக்கேன், நான் ஒரு ஏரியாவில் போய் கரை சேர்ற வரைக்கும் தயவு செஞ்சு என்னை விட்டுறாத அப்படிங்கிறது அவங்க என் கையை பிடிச்சி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட். அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணேன். நம்ம இந்த கோபமாக இருக்கட்டும், இந்த எனக்குள்ள பெரிய கெட்ட குணங்கள் கிடையாது, பட் அதையும் மீறி 1-2 இருக்கும்ல, அப்பப்போ கோவம் வருது, ஒரு மாதிரி ஹாஷாக இருக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம மூட்டை கட்டிடலாம். ஏன்னா இந்த பாப்பா நம்மளை நம்பி வந்திருக்கு, இதை நல்லபடியாக போய் சேர்க்கணும்னு அன்னையிலேருந்து டோட்டலாக ராஜ்கமல் 2.0 மாதிரி அது டோட்டலாக வேற ஒரு 2.0 வருஷனாக அந்த டெலிவரி ரூம்லேருந்து வெளியில் வரும்போதே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு எடுத்த முடிவில் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆச்சு, எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. எது ஒருத்தர் வண்டி ஓட்டும் போது ஒருத்தர் பக்கத்தில் வந்து இடிச்சுட்டு போனா கூட, போடாடி இடிச்சிட்டே இல்லை போயிட்டு போகுது. லைக் ஐ வில் கிவ் எக்ஸாம்பிள். முன்னாடி அவர் தனியாக கார் ஓட்டினா யாராவது இடிச்சிட்டாங்கன்னா வந்து வெளியே போய் அவங்க கிட்ட என்ன நீங்கள் இடிச்சுட்டு போகிறீங்க அப்படி கேட்கறதா இருக்கும். இப்போ யாராச்சும் இப்போ வரைக்கும், ஏன்னா சின்ன வயசில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு காரு, அதுவும் என்னால் தான். பேசிக்கலி நான் டிராயிங் பண்ணிட்டு இருந்தேன்னா, அப்பா பாருங்கன்னு அவர் வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு, என்ன நீங்கள் என் டிராயிங்கோட வண்டி ஓட்டுறதா முக்கியமான பிடிச்சி மூஞ்ச திருப்பிட்டேன். லாரி வந்து இவங்க திருப்பின ஏற நேரத்தில் கரெக்டாக ஒரு லாரி உள்ளேருந்து வெளியில் ஏறிட்டாப்ல. நம்ம சிம்புதேவன் சாரோட படம் பாண்டிச்சேரியில் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு படப்பிடிப்புக்காக போயிட்டு இருக்கும்போது நல்லா தான் ஓட்டிட்டு இருந்தேன், எதை பண்ணிகிட்டே இருந்தாப்புல பக்கத்தில் உட்காந்துட்டு. ஆனால் நான் எதிர்பார்க்கல இவர் இப்படி வண்டி ஓட்டிட்டு இருக்கோம், டக்குன்னு கழுத்தை பிடிச்சி திருப்புவாப்லன்னு. இந்த பார்க்குறேன்டா அப்படின்னு இப்படி நான் பார்த்துட்டு திரும்பி பார்த்தா லாரி, ஒரு பெரிய லாரி, டிராக்டர் லாரி ஒன்று இழுத்துட்டு போயிட்டு இருக்கு, அந்த டிராக்டருக்குள்ளார எங்கள் வண்டி போகுது.
ஃபுல்லாக அப்படி உள்ளே போகுது வண்டி உடச்சி முன்னாடி பேனட்டில் நான் ஃபோட்டோ உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த பேனட் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விஃப்ட் டிசையரோட அந்த காரோட பேனட் உடச்சி உள்ளே வருது. உடச்சி உள்ளே வருந்தா என்ன ஆயிடுச்சுன்னா நான் டக்குன்னு பெல்ட்டை ரிலீஸ் பண்ணி இவளை எடுத்து மேலே போட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டேன். இவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல. அப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 வயசு இருக்கும், 2.5-3 வயசு இருக்கும், 4 வயசு இருக்கும். என்னப்பாச்சு அப்போ இவங்க பயங்கரமான சோட்டா பீம் ஃபேன். சோட்டா பீம்னா இவங்களுக்கு உயிர். அப்போ நான் என்ன சொல்கிறேன், டேய் சோட்டா பீம் வந்து நம்மளை பிடிக்க போகிறாருன்னு தெரிஞ்சு இந்திராணி ராணியும் மன்னர் குசேலனும் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்கடான்னு. அப்படியாப்பா? ஆமாண்டா, நம்ம போகிற வரல அட்டாக் பண்ண வராங்கடா. அப்போனா சரிப்பா, நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைடான்னு இறங்கி வெளில போய் பார்த்தா அதுக்குள்ளார ஒரு பெரிய க்ரௌடே கூடிருச்சு. வண்டியோட பேனட்லேருந்து எல்லாம் ஃபுல்லாக காலி. அந்த வண்டி முன்னாடி நிற்க வச்சு அவங்களை எடுத்த ஃபோட்டோவை தான் நான் இப்போ உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பயத்தோடய நிற்பேன். இன்னும் அந்த பயம் அந்த போல அந்த இடிச்சது. ஏன்னா ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் முட்டிருக்கோம். அன்னைக்கு செத்துருந்தோம்னா இன்னைக்கு எங்களுக்கு பாலுங்கிற மாதிரி 18 வருஷம் 14 இயர்ஸ் ஆயிருக்கும். எங்கள் 2 பேருக்கும் அழகாக ஒரு ஃபோட்டோ போட்டு நிம்மதியாக வீட்டில் வந்து வடை பாயாசம்லாம் சாப்பிட்டு இருந்திருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கு கூட நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த வண்டிக்காரங்க மேலேயோ யார் மேலேயும் நான் கோவப்படல, இவன் மேலேயும் கோவப்படல. உடனே கரகாட்டக்காரன் மாதிரி ஒரு வண்டி ஒன்று வந்துச்சு, அதில் டோ பண்ணோம். அப்போ கூட நான் அவ்வளோ பயத்தில் உட்காந்துருக்கேன். அந்த பேனட்லாம் உடஞ்சி எவ்வளோ தூரம் ஸ்டேரிங் பக்கத்தில் அந்த மியூசிக் சிஸ்டம் இருக்கும்ல, அது வரைக்கும் உடஞ்சிருச்சு. டச் ஸ்க்ரீன் கிடையாது, யூ ஹேவ் டு இப்படி பண்ணி சவுண்ட் ஏற்றணும், அந்த இதுதான். அப்போ வந்து வண்டி உடஞ்சிருக்கு சொல்றாரு, பாட்டு போட்டாடா பென்ட்ரைவ், அது உடஞ்சி தொங்குது கீழே, பாட்டு போட்டா ஓகேவா நீ, அது சோட்டா பீம் தான், நீ பயப்படாத அப்படின்னு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. 2 பேருக்குமே இது மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு செத்துரு போனாங்க 2 பேருமே. அன்னைக்கு வீட்டுக்கு வரவும் எல்லாருக்குமே அப்படி ஒரு ஷாக். எங்கள் காரை பார்க்கும், அன்னைக்கு கார் பில் மட்டுமே கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய் அந்த உடஞ்சதோட. ஸோ இந்த மாதிரி எதுக்கு கோவப்படணும்? எவனோ ஒருத்தன் அவர் 2 வீலரில் போகிறப்ப அவர் ஜர்க்குக்கு அப்படி ஒரு கட் அடிச்சுட்டு போகிறாரு, நம்ம வண்டியில் ஒரு கோடு போட்டு போகிறாரு, உடனே அவரை பிடிச்சி விரட்டி மூஞ்சி அடிச்சு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதுக்கு பதிலாக அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அப்பா என்னப்பா நல்லபடியாக போச்சா வேலைன்னு கேட்கறதுக்கு ஒரு பிள்ளை இருக்கா. இவ வந்த அப்புறம் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. அது டேட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி அங்க எங்கேயோ அடிக்க போதுன்னா இங்கே கை வந்துடும். இப்படி இப்போவும் வந்து இப்போவும் முந்தானத்து வரைக்கும் ஏதாவது அங்கே மோத போதுன்னா இங்கே டக்குன்னு இப்படி கை வந்துடும். பெல்ட் போட்டிருக்கு, பெல்ட் போட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த கை இப்படி வந்து பார்த்துறா. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 4 வயசுல நான் அவளை எப்படி கட்டி அனுப்பிச்சேன்னா அந்த நாள் தான் எனக்கு. நான் இப்படி ஃபோன் பார்த்துட்டு இருப்பேன், ஒன்றும் அவளை கையெடுங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும், ஏய் பாத்துறா சீட்டு அப்படின்னு சொல்லி. பட் இப்போ நம்ம ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்குறப்போ இல்லை பேசுகிறப்போ வந்து நமக்கு சிரிப்பாக இருக்கும், இல்லைன்னா நம்ம அதை வந்துட்டு ஒரு நிமிஷம் ஓகே அப்படின்ற மாதிரி இருப்போம். ஆனால் அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்திருக்கும், பக்கத்தில் வந்து 4 வயசு பயந்துருவாங்க. அதனால அவர் எதுவுமே காமிச்சிக்கல. இப்போ வரைக்கும் எனக்கு பாட்டு போட சொன்னதான் ஞாபகம் இருக்கு. இவங்க பயந்துருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையோட உச்சக்கட்ட ஒரு நெகட்டிவா அந்த சம்பவம் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க இந்த ட்ராமாங்கிறாங்களே, அந்த ட்ராமா வந்து என்ன பண்ணிருக்கும்னா வண்டி ஓட்ட தொடம்போதே ஐயோ அப்பா கூட போய் ஆக்சிடென்ட் ஆச்சே, இல்லை வண்டியில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரும் போதே ஐயோ இந்த வண்டி போய் எங்கேயா மோதிருமோ, அது இவங்க மண்டக்குள்ளார ஏறக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. ஏன்னா பின்னாடி பெருசாக கார் ஓட்ட போகிறாப்புல, பெரிய வண்டி சம்பாதிச்சுக்க போகிறாப்புல, அப்போ இங்கே நான் செக் வச்சிடக்கூடாதுன்னு டக்குன்னு எனக்கு கிடச்ச ஒரே இழிச்சவன் யாருன்னா சோட்டா பீம். அவன் மேலே மண் போட்டேன், பாரத்தை தப்பிச்சிட்டேன். பட் அதை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது எல்லாருமே பண்ண மாட்டாங்க. தி வே யூ ஹவ் ஹேண்டில்ட் இஸ் லைக், எனக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, பட் அது எவ்வளவு கூலா பேசிக்கிறோம், ரொம்ப கூலா பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு நிமிஷம் அப்பான்னு இருந்துச்சு. ஹேவிங் அ மாம் அண்ட் டாட் ஹூ ஆர் லவ்லி அண்ட் சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, நீங்க வந்து ஆப்வியஸா அவங்களோட லவ்வை வந்து பார்த்து தான் வளர்ந்துருப்பீங்க. ஹவ் வாஸ் இட் இன் ஹோம்? இட் வாஸ் ஆல்வேஸ் ரியலி ஃபன் டு, எங்கே திரும்பி பார்த்தாலும் யாராவது ஒருத்தங்க தான் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்கள் இன்ஸ்டாவே பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இட் ஓன்ட் பி பிளான் கண்டென்ட். திடீர்னு என்சி யாரா பாடுவாங்க, திடீர்னு என்சி யாரா டான்ஸ் ஆடுவாங்க, தோசை ஊற்றும் போது வினோதமாக தோசை ஊற்றுவாங்க, அந்த மாதிரி இட்ஸ் ஆல்வேஸ் வெரி ஃபன் ஃபில்டு. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவ் இன் தட் வே. இப்போ வரைக்கும் நான் என்ன காலேஜ், என்ன கோர்ஸ், 11th என்ன குரூப், எந்த ஸ்கூல், எல்லாமே நான் தான் சூஸ் பண்ணேன். அவருக்கு வந்து நான் என்ன கோர்ஸ் எடுக்க போகிறேன், பெரிய படிப்புங்க, பெரிய படிப்பு, அவ்வளோதான். அவருக்கு ஃபீ தாண்டி நீ என்ன சொல்றியோ அது அப்படின்னு, அந்த விதத்தில் ஐ எம் ரியலி லக்கி. பிகாஸ் அரவுண்ட் மீ ஐ சி அ லாட் ஆஃப் என் ஃப்ரெண்ட்ஸே கூட அவங்க பேரண்ட் வந்து சின்ன வயசில் நீ தான் படிக்கணும், இதுதான் ஆகணும், இங்கே தான் படிக்கணும், இங்கே தான் போகணும், இவங்க கூட தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தே ஹேவ் ரூல்ஸ் செட். எனக்கு அது எதுவுமே இல்லை. படிப்பு கூட நான் வந்து போர்டில் வந்து நேற்று தான் ரிசல்ட் வந்துச்சு. ஐஎஸ் ஓகே பரவாயில்ல, போட்ட எஃபர்ட்டுக்கு கொஞ்சம் கம்மி மார்க் தான், பட் பரவாயில்ல அப்படின்னு. பட் தே போத் வேர் ஸோ ஹாப்பி. ஸோ அந்த விஷயத்தில் ஸோ ஹாப்பிங்கிறத விட என்ன எடுத்திருந்தாலும் ஓகே.
சரி நான் இன்னைக்கு கண்டிப்பாக நல்லா படிக்க மாட்டேன், கண்டிப்பாக கம்மியாக தான் படிப்பேன்னு உலகத்தில் எந்த பிள்ளையும் படிக்க போகிறதில்ல. இவங்க வந்து நைட்டு பூராலாம் படிப்பாங்க. அந்த மாதிரி நைட்டு பூரா படித்து ஆல்மோஸ்ட் அமெரிக்கா பிள்ளை மாதிரி எப்போ பார்த்தாலும் நைட்டில் தான் வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி போட்டு எஃபர்ட் போட்டு பண்ண ஒரு பிள்ளை இந்த மார்க் வந்திருக்குங்கும் போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் தட் மார்க். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேங்கிற கேள்வி நான் அப்படி எக்ஸ்பெக்டேஷனே வைக்கல. என்ன நினச்சேன், ஃபெயில் கீழ் ஆயிடக்கூடாது, ஆயிட்டாவோட மைண்டு வந்து டிப்ரெஸ் ஆயிருமே அப்படிங்கிற லெவல். ஆனால் இவ அந்த கேட்டகரிலாம் கிடையாது. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அந்த கேட்டகரி தாங்கிறது எனக்கு தெரியும். ஸோ கடுமையாக ஃபைட் பண்ணி தான் பிள்ளைங்க அதை எடுக்கிறாங்களே தவிர, அதுக்கு போய் பிள்ளைங்களை வந்து நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அது நீ எடுக்கலை, நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், நீ டாக்டர் ஆகலை அப்படின்னு போட்டு அவங்கள போட்டு அழுத்துறது தான் பல பேரோட ஒரு பிரச்சனை. அந்த விதம் வந்து லதாவுக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. ஏன்னா நாங்கள் 2 பேருமே ஊர்லேருந்து வந்தவங்க. அவங்களும் பவானி சாகர், நானும் திருச்சி. ஸோ எங்களோட லொக்காலிட்டியில் படிக்கிறதே பெரிய விஷயம். ஸோ எங்கள் பிள்ளை இவ்வளோ படித்து வராளே அப்படிங்கிறது. இன்னொன்று என்னென்னா, அவங்களோட வாழ்க்கையை அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். ரஜினி சார் சொல்கிற மாதிரி உன் வாழ்க்கை உன் கையில். அது வந்து வேலை மட்டும் கிடையாது, படிப்பையே நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்து பார்க்கணும். ஏன்னா நம்ம மண்டக்குள்ளே இருக்கிற ஒரு படிப்பை வந்து அவங்க மேலே திணிக்கிறத விட அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன ஆக நினைக்கிறாங்கிறத அவங்ககிட்டே விட்டோம்னா 2 பிரச்சனை. ஒன்று, அவங்களோட வாழ்க்கை அவங்க செலக்ட் பண்ணதாக இருக்கும். நாளைக்கு ஏதாவது தப்பாச்சுனாலும் அவங்களே முடிவு எடுத்துக்கிட்ட மாதிரி தான். அதனால வந்து நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. சிம்பிளா உங்க மேல நீ தானே பண்ண அப்படின்னு கேட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் அவங்க முன்னாடிலேருந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுவீங்களா? நான் சூஸ் பண்ணுங்க, நான் சொல்றேன், நீங்களே சூஸ் பண்ணுங்க, எனக்கு தெரியல இதுவா அதுவான்னு டவுட்டா இருக்குன்னா நீ தான் பண்ணணும், ஃபீஸ் மட்டும் நாங்க பே பண்ணிடுறோம், எவ்வளோன்னு சொல்லி நாங்க பே பண்ணிடுறோம், எதுன்னா எங்களை கேட்காத. பிகாஸ் ஐ ஹேட் திஸ் கொஸ்டின். ஏன்னா அப்பா அம்மா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு அட்வைஸோ இங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அட்வைஸ் வந்துட்டே இருக்கும். இங்கே என்னடா நீங்கள் தான் அட்வைஸ் கேட்டு வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அட்வைஸே சொல்கிறதே கிடையாது. இதெல்லாம் இப்படிலாம் பண்ணால் உனக்கு இந்த பிரச்சனைகள் வருங்கிறத மட்டும் ரொம்ப ஷார்ப்பாக, இப்போ தண்ணி அடித்தா அது ஆண் பெண்ணுங்கிறது பிரச்சனை இல்லை. நீ வந்து குடிபோதைக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு 30 வயசில் உன்னோட ஸ்கின் வீணாக போயிடும், உன்னோட உடம்புல அந்த பவர் போயிடும். இந்த பாரு 40 வயசு தான் ஆகுது என்னோட ஃப்ரெண்டு தொடர்ந்து சரக்கு அடிச்சுட்டே தான் செத்து போயிட்டான், 40 வயசு தான் ஆகுது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி, அவள் இப்படி இருந்தா, அவள் இப்படி குடிக்க போய் செத்து போயிட்டா. ஸோ இது எல்லாத்தையும் லைவ் எக்ஸாம்பிளாகவே போட்டு காட்டியாச்சு. ஸோ ஐயோ அவங்க இதனால தான் செத்தாங்களாப்பா. இப்போ உள்ளுக்குள்ளார பக்கா பயம் அந்த எல்லாம் சேர்த்து லோடடாக இருக்குது. ஸோ இங்கே தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஒன்றுமே இல்லை. நாம் என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு உரிய பொருளாதார வசதிகளை நம்ம கொடுக்க வேண்டியது ஆஸ் அ ஃபாதர் மதராக எங்களுடைய வேலை. எங்கேயாவது ரொம்ப தப்பாக போகிறாங்கன்னா லைட்டாக அங்கே வந்து அப்படி அந்த யூட்டர்ன் போட்டு டேக் டைவர்ஷன் போடுன்னு ஒரு போர்டை போட வேண்டியது நம்மளோட வேலை. பட் இவங்க விஷயத்தில் இப்போ வரைக்கும் அந்த போர்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே அதில் ஆமாம், அவங்க அதில் தெளிவாக இருக்காங்க. நான் தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. அதனால் நான் தான் என் பொண்ணை பற்றி சொல்லணும். அவங்களுக்கு அந்த போர்டு இப்போ வரைக்கும் தேவைப்படலை. ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தெளிவாக இருக்கவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நாங்களும் விட்டுறது, அவ்வளோதான். தண்ணி அடித்த மாதிரி 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ரோட்ல வந்து இப்போ நார்மலாக இப்படி நடப்பீங்களா, இப்படி நடப்பாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு. நோட்டோரியஸ்னா திஸ் இஸ் ஒன் திங் ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர். சத்தியமாக எங்களோட இன்னும் சூப்பர் பெஸ்ட் எல்லாம் இருக்காங்க, இன்னும் இப்படி வச்சு தாங்குற அப்பா அம்மாக்கள்லாம் இருக்காங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா சினிமாக்காரங்களும் அரசியல்வாதிகளும் எது பண்ணாலும் அவங்க தான் பயங்கரமாக பண்ணுறாங்கங்கிற மாதிரி உலகம் அதை வந்து வெளிப்படுத்துது. அதெல்லாம் என்ன பிள்ளைங்களாம் பெரியவங்க ஆயிட்டாங்க. இப்போ வந்து ஆடா என் பக்கத்தில் உட்காரா, நம்ம வெளியில் போடலாம், ஏய் போடா அப்படின்ட்டு போயிடுறாப்ல. அதனால அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5, குவாலிட்டில வேற ரேஞ்சு.